நம்ம ஜானகி இருந்துட்டு, இப்போ பைரவியோட ரூம்குள்ள போயிட்டு, அவளோட ஃபோன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கப்போ, பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, சரியா மாஸ் என்ட்ரி குடுத்துடுறா. அதாவது சாப்பிட்டுட்டு இருந்தவ அமைதியா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்துட்டு வான்னா, சாப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, "என் ஃபோன நான் அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டனே, இருங்க நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃபோன எடுத்துட்டு வரேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கா. அந்த நேரத்தில தான் நம்ம ஜானகி இருந்துட்டு, இந்த பைரவிய பார்த்து பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, இந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா, "அண்ணி என் ரூம்குள்ள என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி பயங்கரமா வசமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம, அந்த அவங்க ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் வாய்ஸ் மெசேஜ் அது மட்டும் இல்லாம, அந்த ஆறுமுகத்தோட ஃபோன் நம்பர் இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி நம்ம கௌதம் சொன்னதுக்கு அப்புறமா, ஜானகியும் சரியான நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த பைரவியோட ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து, அத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த பைரவி உண்மையிலேயே முட்டாள்ன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதாவது இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரரா இருக்காங்க, இவ்ளோ படிச்சவங்களா இருக்காங்க, இவ்ளோ பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஒரு ஃபோனுக்கு லாக் போட்டு வைக்க தெரியல. நம்ம ஜானகி போன உடனே ஓப்பன் பண்ணி மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டாங்க. இப்ப யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம்? அந்த பைரவிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த ஒரு ஆடியோவ நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன்லயே வந்து காட்டுறாங்க. அத காப்பி அண்ட் அதாவது அத வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருந்தா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா ஷேர் பண்றதுக்குள்ளேயே இந்த பைரவி வந்துடுறா. ஏன்னா நம்ம கௌதம் அத கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பைரவி வந்துட்டு இந்த மாரி தான் அந்த இலக்கியம் மேல பொய் கேஸ் தான் நம்ம இப்ப போட்டுருக்கிறது. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் கண்டிப்பா நிக்காது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாரி வந்து போட்டிருக்கப்போ, நீங்க கவலையே படாதீங்க மேடம். எல்லாமே நான் பக்காவா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இலக்கியா வெளியவே வர முடியாத மாரி ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு கேஸையும் போட்டிருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் அதாவது ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அனுப்பிச்சுக்கிட்ட மெசேஜ். அத கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிய அனுப்ப சொல்றது. ஆனா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பைரவியோட என்ட்ரி வந்ததுனால, நம்ம இவங்க ஜானகியால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆடியோவ வந்து அனுப்பவே முடியல. ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு, "அண்ணி நீங்க எதுக்காக என்னோட ரூம்குள்ள வந்தீங்க? நீங்க என் ரூம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. இந்த டைம்ல நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்க இல்ல. ஆனா நீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் தான் நம்ம ஜானகி இருந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. "அது இல்ல பைரவி, நான் உன் ரூமுக்கு வந்ததுக்கு காரணம், ஆ உன்ன வந்து அதாவது உன்ன கூட்டிட்டு போலான்னு வந்தேன் சாப்பிடுறதுக்காக." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்காக கீழ டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? உண்மைய சொல்லுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஜானகி இருந்துட்டு, அந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்ததுனால, அந்த ஆடியோவ அனுப்ப முடியல இல்லையா? அந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து, ஆ ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்களா? என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்காம, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவ வந்து நம்ம ஜானகி அனுப்பிச்சு விட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே நார்மல் ஆயிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.